நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? தாலினா ஒண்ணு வேணாம், கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிக்கலாமா? டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? நான் கற்பனை பண்ணி பாக்குறேன், என் முண்டாட்டி என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது ராத்திரி பூரா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி சார் சிரிப்பு வரும்? அப்போ உங்க வைஃப் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க வந்து சிரிப்பா நான் என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். இல்ல புரியல. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு தாலி கட்டி என் முண்டாட்டி அவுட்டு கூட்டிட்டு போல. நான் ஆம்பளமா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. எங்க தாத்தா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாருமே கேட்கல. ஏன் தாலி கட்டல, ஏன் தாலி கட்டிக்கலன்னு எங்க தாத்தாவை யாரும் கேட்கல. எங்க அப்பா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாரும் கேட்கல. சரி இப்ப இவருக்கு என்ன? தாத்தா ஊன்னாருன்னா எங்க அம்மா உள்ள போய் உட்காந்துக்கும், பாட்டி உள்ள போய் உட்காந்துக்கும். நீங்களா யாருடா? சட்டத்துக்கே வந்துடுறோம். என்ன நீங்க வரை பேசிட்டு போறீங்க? நீங்க 2 பொண்டாட்டி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? உங்க பொண்டாட்டி ஒத்துக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க 2 பொண்டாட்டி கட்டினா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். நீங்க என்ன வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சல்லித்தனமா பேசிக்கிட்டு. உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா? வீரமா அசிங்கமா? அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். ஓகே, கௌரவமா? பெருமையா? வீரம் தான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. வீரம் தான். வீரம் தான். ஆமா. ஒருத்த வந்து கேட்கலாம், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியா கொடுங்க, பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தரமாட்டியான்னு சொல்லுவேன். அட சனியம் பிடிச்சவரே. தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா, வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்ல அவனை விரட்டி அடிச்சிருவேன். விரட்டி அடிப்பீங்கல்ல? ஆமா, ஆமா. ஏன் விரட்டி அடிங்க? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது? ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் சார். கல்யாணம் காட்டிக்கிறதுல என்ன பிரச்சனை? இவ்வளவுதான் கேள்வி சார். எவ்வளவு பேசுறீங்க இதுக்கு? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் அந்த மாதிரி வளரல சார். ஏன் எனக்கு அந்த மாதிரி நீங்க பிறந்ததுல இருந்து இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறீங்களா? இல்ல சார். இல்ல கத்துக்கிட்டீங்கல்ல, கத்துக்கங்க. சாம்பார் ஆப் எனக்கு. சரி, ஏன் கத்துக்கணும்? நாங்க கத்துக்கிறோம்ல சார் எல்லாத்தையுமே. நாங்க இப்படிதானே வளரோம் சின்ன வயசுல இருந்து. உங்களுக்காக நாங்க மாத்திக்கிறோம்ல. என்ன கத்துக்கிட்டீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? தாலி புதுசா போடுறோம், குங்குமம் புதுசா ஐயோ, நீங்க தாலி எல்லாம் புதுசா போடலாமா? உங்க அம்மா போட்டிருக்காங்க, அதனால நீங்க போடுறீங்க. அம்மா போட்டா நான் போட்டு எனக்கு பழக்கம் கிடையாதுல்ல. நான் குமார் அவசரப்பட்டிய தாலி வரைக்கும் போவேன். எனக்கு ஒரு 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு நான் எதையுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. அவளாவே பொட்டு வச்சு போயிதேன்னா அவங்க அம்மாவை பார்த்தா வளர்ந்துருக்கா, அந்த மாதிரி வச்சிருக்கா. ஓ அப்படியா விஷயம்? இல்ல உங்க அப்பா செஞ்ச வேலையை தான் நீங்க செய்றீங்களா? இப்ப வேலைய பத்தி உங்க அப்பா செஞ்ச வேலையை தான் நீங்க செய்றீங்களா? உங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்க வளர்ந்திருக்கீங்களா? சரியான போட்டி. நீங்க அப்பா அம்மா செஞ்சதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றதா இருந்தா காலம் முழுக்க அது நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலேங்கிறாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல.